எடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்களா? ஆனா நான் எவ்வளவு கருப்பு குறைஞ்சிருக்கு. ஏன் சித்ரா? கருப்பு சூப்பரா குறைஞ்சிருக்கு. எவ்வளவு கருப்பு கொஞ்சமா ஒரு மாசத்துல அந்த கருப்பா கால்வாசி ஆயிடுச்சு. இதுல வந்து சித்ரா இங்க பாரு, நேத்து வரைக்கும் இவ்வளவு பெருசு வீங்கி இருந்துச்சா? ஆஷா டாக்டர் பார்க்க வரணும்னு இது வீக்கம் டக்குன்னு அதுவா இன்னைக்கு காலைல எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் இப்படி நான் டாக்டரா மந்திரவாதியா? இங்க பாருங்க, இது வந்துட்டு ஆக்சுவலி கால் வந்து உங்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ்னால காலில் இருக்க ரத்த குழாய்கள் ரத்த ஓட்டம் கட்டானனால இதோட கருப்பாகி வீங்கி இருந்துச்சு. இப்போ நான் மருந்து கொடுத்து இந்த ஒரு மாசத்துல அந்த கருப்பு குறைஞ்சி வீக்கெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. இன்னும் போக போக நல்லா சரியாயிரும். வீக்கம்னா இவங்களுக்கு இருக்குதா வீக்கம்? உங்க காலம் அது காமிங்க. இங்க பாருங்க, அது வீக்கம். இது வந்து முட்டி வலி வந்து முட்டி தேய்மானம் இவங்களுக்கு கம்ப்ளீட்டா. இப்ப வீக்கம் தெரியுமா? இதுல என்ன இருக்கு? என்னமா இப்ப இருந்தது காடு எடுத்துருவாங்க. உனக்கு இருக்கு சுகர் இருக்கு, கால் எடுத்துருவாங்கன்னாங்கல்ல. இருங்க பேர்லாம் சொல்லக்கூடாது. இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்ல. இப்ப என்னன்னா என் பேர் சொன்ன வீக்க வத்துதுல. இனிமே என்ன பார்க்க வரவே கால் கூட பாருங்க கேக்குது. உங்களுக்கு பார்த்து பயப்படுதுமா கால் அப்படிங்கிறீங்களா? அது எப்படி இந்த ஆச்சரியம் அப்படிங்கிறாங்களா? சரி, இப்ப இந்த இது கால், ஆனா இவங்க கால் போன மாசம் இப்ப குறைஞ்சிருக்கு. இதுவும் சுத்தமா குறைஞ்ச அப்புறம் நம்ம வீடியோ போடுவோம். இந்த டைட்டா இருந்ததெல்லாம் மாறிச்சா? அப்படிதான் இருக்குமா? சரி, அதெல்லாம் நான் சரி பண்ணிடுறேன். நீங்களாம் அப்படி தள்ளிக்கோங்க, உங்களெல்லாம் காமிக்க மாட்டேன். அந்த பக்கம் போயிருங்க. நீங்க இருங்க, வீடியோக்கு நடுவில் உள்ள வராது. என்ன டவுட் சொல்லுங்க. எனக்கு இந்த கால் வந்து இப்படி இருக்குதா? இந்த கால பாருங்க. இந்த காலோட அந்த கால் வந்து கொஞ்சம் சூம்பியும் பின்னாடி பெருசாவும் இருக்கு. காஃப் மசில்ஸ் மட்டும் பின்னாடி பாருங்க. ஆமா, வித்தியாசமா தான் இருக்கு. சரி இழுத்து இழுத்து நடக்கிறதுக்கு சரி சரியா சரியா கவலைப்படாதீங்க. ஓகே, உங்க எல்லாருக்கும் என்ன வயசு? எனக்கு 53. உங்களுக்கு? எனக்கு 59. அத்தை எப்படி? அத்தைக்கும் இவங்களுக்கும் இவ்வளவு கம்மி வயசு வித்தியாசம்? அத்தை பொண்ணு மாமா. ஓ, அத்தை பொண்ணு மாமா. ஓகே சரி. சரி, இப்ப என்னன்னா மூட்டு வலிகள்ல நிறைய வகை இருக்குமா. அதாவது பாதி பேருக்கு இப்ப இருக்கிற 20 இருந்து 30 வயசு ஆட்களுக்கே கம்ப்ளீட்டா முட்டி வலி, கை வலி, விரல் நீட்டி மடக்குனா வலிக்குது, தூங்கி எந்திரிச்சாவே வலிக்குது. எல்லாருக்கும் செக் பண்ணீங்கன்னா முடக்குவாத நோய் ரொமட்டாய்டு வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குல்ல, சிஆர்பி கூட இருக்கு. என்ன பிரச்சனைனா சூரிய ஒளியே படாம விட்டமின் டி சத்து குறைவுல நிறைய பேருக்கு முடக்குவாதம் வருது. முடக்குவாதம் வந்த உடனே விட்டமின் டி டெஸ்ட் பண்ணுங்க. விட்டமின் டி வந்து 30க்கு கீழே உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா நீங்க வந்து ஆங்கில மருத்துவத்தை போயிட்டு சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி டி ரைஸ் ரெகுலரா குடிச்சு அந்த விட்டமின் டி 30க்கு மேல கொண்டு போயிட்டாலே பாதி மூட்டு வலிகள், காலை தூங்கி எந்திரிக்கும் போது வலிக்கிறது, போன் பெயின் எல்லாமே சரியாயிடும். இந்த விட்டமின் டி வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணா வராது. சூரியன் மேல யாருமே 10 நிமிஷம் நிக்கிறது இல்ல. சூரிய ஒளி உடம்பு மேல பட்டா எலும்புகள் வலுவா இருக்கும், இரும்பு மாதிரி இருக்கும். இப்ப விட்டமின் டி கம்மியாகும் போது வெறும் முடக்குவாதம் வராது. சும்மா வீட்டுல சேர்ல இருந்து ஸ்லிப் ஆன எலும்பு கிராக் ஆயிடுச்சுன்னு வர எல்லாருக்கும் விட்டமின் டி 0. ஏன்னா விட்டமின் டி கம்மியா இருந்தா போன்லாம் வந்து ரஸ்க் இருக்குல்ல, ரஸ்க் மாதிரி பொற மாதிரி ஆயிடும், ஓட்ட ஓட்டையா. அந்த ஓட்ட ஓட்டையா ஆகக்கூடாதுன்னா நீங்க மொட்டை எலும்பு சூப்பு அது மாதிரி குடிக்கலாம். பட் நீங்க எல்லாமே ரொம்ப கோயில் கோலன்னு போறீங்க, வெஜிடேரியன் ஆயிட்டீங்க. பிறவிலே வெஜிடேரியனா இல்ல இப்ப கோயில்கள் போக ஆரம்பிச்ச அப்புறம்? எல்லாம் கோயில் கோஷ்டிகள், எல்லாரும் கோயிலா என்னை இப்ப எவ்வளவு ஆசை காமிக்கிறாங்க தெரியுங்களா? சப்த கன்னிகள்கிட்ட வாங்கன்றாங்க, சதுரகிரிக்கு வாங்கன்றாங்க. இப்ப திருவண்ணாமலை அந்த மலை பர்வதமலை எல்லா இடத்துக்கும் நான் கூட்டு போனோமா வாங்கன்னு சொல்றாங்க. நான் அப்ப அவங்க கிட்ட நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வரேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். உடனே என்ன சொல்லுங்க, வாயத்தன்னு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. ஆசீர்வாதத்தால இந்த சேவை பண்றீங்க, ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சதால இந்த பதவி உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதே புண்ணியம் உங்களுக்கு. எங்க அடியார நாங்க வந்து உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும் நாங்க நான் எப்ப வந்து பாக்குறது அதெல்லாம் அதுக்குன்னு ஒரு டைம் வருது. கண்டிப்பா இந்த சேவை பத்தாதாம்மா, யாருக்கு கிடைக்கும்? எனக்கு நான் வந்து இப்ப எனக்கு 42 வயசு ஆகுது.
இன்னும் ஒரு 10 வருஷம் இல்லை ஒரு 15 வருஷம் ஒரு 55 வயசுக்கு அப்புறம் நான் வந்து இந்த கிளினிக்லாம் இது பண்ணிட்டு கோயில்கள் எனக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் வரணும்னு எவ்வளோ ஆசை தெரியுங்களா. எனக்கு வந்து நான் இன்னும் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே வந்து பார்த்ததில்ல தெரியுங்களா. நான் எங்கேயுமே எனக்கு பொங்கலுக்கு ஒரு 5 நாள், தீபாவளிக்கு ஒரு 3 நாள் லீவ் வருது. அந்த லீவ் ஃபுல்லாக என் பசங்க எங்கேயா ஃபாரின் தான் போகணுங்கிறாங்க. அவங்கள கோயில் குளமாக கூப்பிட்டா என் பையன் வருவான். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து வா வா எப்பயா தான் லீவ் கிடைக்குது இப்போ போயிடலான்னு எங்கேயாட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏங்கிறனே நான் திருவண்ணாமலைக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பார்த்தா திருவண்ணாமலை கோயிலேருந்து ஒரு குருக்கள் வந்து திருவண்ணாமலை இந்த ஃபோட்டோ இங்கே வச்சுருந்தாங்க. அண்ணாமலையோட ஃபோட்டோ கொடுத்துட்டு அங்கே தீபத்துக்கு ஏற்றின மையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் போனால் அங்கேருந்து ஒரு ஐயர் வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு குங்குமம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. அங்கே திருச்செந்தூர் போனால் திருச்செந்தூர்ல அந்த இலை விபூதி வச்சு பன்னீர் இலையில விபூதி வச்சு அவர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. எல்லாரும் எந்தெந்த ஒரு கோயிலுக்கு நான் வரணும் ஆசைப்பட்டா அந்தந்த ஒரு கோயிலேருந்து சாமி எங்கள்கிட்ட வந்துருது வராங்க. தேடி உங்கள்கிட்ட வருது, தேடி வருதுன்னா அது ஒரு நாங்க வழிபட்டதுனால சொல்றேன். ஓகே. ஆனா எனக்கு வரணும்னு ஆசையா இருக்கும். கிரிவலம் எங்க அப்பா உயிரோட இருந்தப்ப நான் போய் சுத்திருக்கேன். 2 தடவை 3 தடவை போயிருக்கேன். கிரிவலம் ஃபுல்லாம நடந்திருக்கேன். அது எனக்கு ரொம்ப ஆசைதான். பௌர்ணமிக்கு, சித்ரா பௌர்ணமிக்கு எங்க அப்பாவோட ஒரு தடவை, எங்க அப்பாவோட நானும் எங்க அப்பா என் அம்மா எல்லாம் நடந்திருக்கோம். எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா இப்ப இந்த தேய்மானத்துக்கு வந்துடும். எனக்கு கோயில் சாமின்னு அப்படியே உருகி அதுக்குள்ள வந்துடும் பக்தி பரவசத்துல ரொம்ப. அதே மாதிரி தைப்பூசத்தன்னைக்கு முருகர் போய் பார்க்கணும். இங்க முருகர் பிரதிஷ்டை பண்றாங்க இங்க இருக்க எங்க தெருவில் இருக்க பிள்ளையார் கோயில். என் கணவர் வந்து சீக்கிரம் கிளம்பி போய் பார்த்துருன்னு சொன்னார். நான் வந்து அன்னைக்கு மத்தியானம் ஆக்சுவலி லேட் ஆயிடுச்சு. என்னால் சாப்பிட டைம் எல்லாம் போயிடுச்சு. ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அவசரமா சாப்பிடாம போயிட்டேன். என் ஹஸ்பண்ட் விரதம் இருந்து வந்திருக்கேன். ஆனால் நீ கோயிலுக்கு போலையேனாரு. தைப்பூசம் தண்ணி கோயிலுக்கு போக முடியல. ஆனால் நான் ஒரு நாட்டிய ஃபங்க்ஷன், ஒரு பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்கு போனேன். அங்கே பார்த்தா அந்த பெற்றோர்கள் ஃபுல்லாக முருகரோட அந்த ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோ கிஃப்ட் பண்ணுறாங்க. அங்கே அந்த மேம் வந்து 6 to 6:45 தானே தைப்பூச டைமு. அந்த அவங்க 4:30 மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு சின்ன இதாகி 6 மணிக்கு தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற மாதிரி. முருகன் வந்து அவரோட நேரத்தில் தான் ஆரம்பிக்கணும் அந்த அரங்கேற்றம் நினச்சிருக்காரு. கரெக்டாக ஆரம்பித்து கடைசியில் அந்த தைப்பூசத்தன்னைக்கு சாயந்தரம் முருகன் ஃபோட்டோவை நானும் அந்த மேடமை கையில் பிடிச்சிட்டு ஒரு தம்பி வந்தார், ஆரியன்னு சொல்லிட்டு. அந்த தம்பி வந்து முருகனுடைய பாட்டை பாடி, முருகன் ஃபோட்டோ நாங்கள் கையில் பிடிச்சி முருகனோட பாட்டு பாடி அங்கே தைப்பூசத்தை கொண்டாடிட்டோம். ஓ, நீங்கள் தான் அந்த டூரிஸ்ட் கைடு. யாரோ கூப்பிடுறாங்கம்மா. ஓ, ஆள் பிடிச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க. அறுபடை வீடோட லீடர். சூப்பர். நானும் ஒரு 15-20 வருஷம் கழிச்சு வந்து உங்க ஜாயின் பண்ணிடுறேன். உங்க இதுல நீங்க எங்க இந்த ஜாயின் பண்ணவே விட மாட்டேன்றீங்க. நான் வரவே கூடாது, இந்த வேலை பாருங்க, நாங்க போயிட்டு வரோம். எங்க ஊருக்கு வாங்க, 2 நாள் இருங்க, எல்லா கோயிலும் காமிக்கணும். சங்கரன் கோயில் வரணும். கரிவலம், காசிக்கு போற சமாதானம் கரிவலம், தென்காசியில. வீட்டுல மொத்தம் இருங்கய்யா. நான் நீங்க கூட்டிட்டு போவீங்க கண்டிப்பா. அந்த 2 நாள் லீவ் தான் எனக்கு தெரியல, அனுப்புவார் நிச்சயமா. எனக்கு இப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு கூட ஒரு புண்ணியம் தானே. நான் வந்து இங்க இருக்கிற பிள்ளையார்பட்டியும் இங்க இருக்கிற குன்றக்குடி கோயில் தான் எனக்கு உலக கோயிலே. அது 2க்கும் போயிட்டு ஒரு பிரபஞ்ச பயணம் அடைஞ்சிருக்கேன். இமயமலைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி டிராவல் பண்ணியிருக்கீங்க. எனக்கு வந்துட்டு எப்பயுமே திருச்செந்தூர் போயிருக்கேன், பழனி போயிருக்கேன், திருப்பதி ஒரு தடவை போயிருக்கேன். எங்க அப்பா உயிரோட இருந்தப்ப ஒரு தடவை தான். நான் வந்து மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். நான் பயங்கரமான முருகன். எங்க குலதெய்வம் வந்து முருகர் தான். குலதெய்வம் வேற, வழிபடுற சாமி வேற. குலதெய்வம் வந்துட்டு தத்தியம்மன். இது வந்து எங்க குடும்பத்து எங்க வீட்டோட சாமி வந்து முருகர். எங்க அப்பா வீட்டு சைடு முருகர், அம்மா வீட்டு சைடு பெருமாள். இது போதுமா, இந்த மனசு நீங்க வெளிப்படையா பேசுறீங்க பாருங்க. நாங்களாம் பேசிக்கிட்டோம், ஒரு டாக்டரா வந்து ஒரு ஈகோ, அது இல்லாம ஒரு தன்மையா இருக்காங்க. எல்லாரும் நல்லா
நான் இதுக்காக சொல்லல. அதே நோயில இருக்க மாட்டேங்குமா? ஒரு மாசம் சாப்பிட்டுருக்கீங்க, ஒரு மாசம் எவ்வளவு சரி பண்ணிருக்கேன் பாருங்க. பார்க்க பார்க்க இது எவ்வளவு நின்று இன்னும் பாதிலே இருந்தா நோய் இருக்க மாட்டேங்குது. அதான் நான் கேட்க வந்தேன். முட்டி வலி தாங்க முடியலன்றீங்க, என்ன பார்க்க நிக்கிறீங்க, நின்னா கால் வலிக்கலங்க. உங்களை பார்த்த கடவுள் மாதிரி தெரியுது, எனக்கு முட்டி வலி என்ன தெரியும். வீட்டுக்கு போயிட்டு எல்லா வழியும் ஏறிடுது. இங்க ரூம்குள்ள வந்தாலே 4 பேரும் பரவச நிலையிலே இருக்காங்க. நிக்கவே முடியல, நடக்கவே முடியல. நைட்ல இங்கதான் படுத்துருந்தோம், உட்காருங்க. நைட்ல இங்கதான் படுத்துருந்தோம், உறங்கவே இல்லை. பத்தரைக்கு இதுல ஏதோ சொல்லி சொல்லி வந்துட்டோம். சிரிச்சுதான் இருக்கோம். டாக்டர் முடிச்சிருக்காம நம்ம சத்தம் போடாம சொல்லிட்டு வந்துட்டோம். ட்ரெயினுங்கெல்லாம் பஸ் ஏற அந்த அம்மா ஏற முடியல. எங்க அம்மா நீ கூட்டிட்டு போற, ஒழுங்கு பாத்துக்கோன்ற பயமுறுத்தல எல்லாரும். நான் எங்கேயும் போனதில்லை, நம்ம பஸ்ல ஏறி போனதில்லை. போன மாசம் வந்தீங்க, இது 2வது தடவை. போனது கார்ல வந்துட்டோம். போன தடவை கார்ல வந்து, கார்ல எதுக்கு ட்ரெயினோ பஸ்லயோ வாங்க. அது ஏற முடிய மாட்டேங்குது. சரி, இப்ப இங்க மேல வந்து அங்க வெளிய அந்த ஹால்ல. நம்ம கார்ல இருந்துட்டோம். சரி, சூப்பர். குளிரு இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே பத்தரைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போதுமா எங்களுக்கு இது போதும். இது கொடுத்தது ஏன் அப்படி நாங்க சொல்லிட்டே இருந்தோம், சிரிச்சுட்டே இருந்தோமா. டாக்டர் முடிச்சு நீங்க அது வந்து ஃப்ரீ ஹால்னால பாய் தலகாணி பெட்ஷீட் இருந்திருக்காரு. நாங்க கொண்டு வந்துட்டோமா? கொண்டு வந்துட்டீங்களா? சூப்பர். நீங்க கோயில்கள் அப்படிலாம் போய் பழக்கம் இல்ல. சூப்பர். நீங்க அப்படி கொண்டு வந்தீங்கன்னா சூப்பர். அடுத்த தடவை வரும்போது எனக்கு என்ன கொண்டு வரேங்கிறீங்க? சூப்பர். மஞ்சக்கயிறு கட்டிக்கிறீங்க இல்ல, சாமி இதுல பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏன் நான் மஞ்சக்கயிறு எல்லாம் கட்டிக்குவேன். இல்ல கையில கட்டணுமா? சரி, ஓகே. நான் போறேன், நான் சித்தர் கோயிலுக்கு கொண்டு வரேன். எனக்கு சித்தர்ல வந்து எனக்கு போகர் தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம அத்தை மறந்துட்டு நீங்க அங்கதானே வாங்க, உங்களை அழகா மேல கோவா போயிருக்கோம். ஆமா, அது கௌபீனம் வாங்கி வைக்கணும், இன்னும் நல்லா இருக்கு. அவரோட கை கௌபீனம். கௌபீனம்னா என்னது? கோமம். கோமனம். கோமனம். ஓ, கௌபீனம். அவர் கோமனத்தை கௌபீனம் சொல்லுவாங்க. ஓகே. அது வாங்கி வைங்க. நானும் ரெக்கமெண்ட் சொல்லி பாக்குறேன் எங்க அக்காட்ட, கிடைச்சா. ஓ, போகருக்கு வந்து அந்த சிலைக்கு சாத்துற அது வந்து 4 தடவை அபிஷேகம் நடக்கும். ஓஹோ. அது எங்க அக்கா அவன் வாங்கி, நான் சொன்னப்பறம் அவ வாங்கிட்டா. 8000ங்கும் போது எனக்கு பட்ஜெட் இல்லம்மா. ஓ, அது நம்ம 8000 பணம் கொடுத்து வாங்கணும். அது நம்ம வீடியோ போட்டோம். இனிமே அது ரொம்ப டிமாண்ட் ஆயிடும். இனி அது நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எதனா ஒன்று வீடியோ போட்டோம்னா அதுக்கப்புறம் அது நம்மளுக்கே அது இல்லை. பரவாயில்ல, இது வந்து நம்மளுக்கு சொல்லணும்னு இருக்கு, அவ்வளோதான். அது வந்துமா, ஐயோ வந்துமா, வந்தா என்ன பரவாயில்ல, அதனால என்ன 8000 அடுத்து 16000 ஆகும், அவ்வளோதான். இருக்கட்டும். அது ஐயர் வந்து எப்படி சொல்ல தெரியலையே. அது தெரிஞ்சவங்க மூலியமா நம்ம சேஃப்டி. இந்த துணி கூட வெள்ளை துணி வச்சு கொடுத்துட்டு என்ன செய்வீங்க? ஓ, ஆக்சுவலி எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நம்ம அவர் போகர் டைரக்டா அவரோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பயுமே இருக்கும். அவர் நான் உட்காந்துருப்பேன். நாங்க போய் போகர் சமாதி, அங்க பழனி மலை மேல போகர் சமாதி இருக்குது, நிறைய பேர் தெரியாம போயிட்டு வராங்க. நாங்க போய் உள்ள உட்காந்து. நீங்க என்ன போகலையா? ஆக்சுவலி பழனி முருகன் கோயில் வந்து அந்த மாம்பழ கதை எல்லாமே சும்மா, அப்படி ஒரு கதையே கிடையாது, அது நிஜமே இல்லை. ஆதினம் கீழே போயிட்டு தான் மேல போகணும். ஆதினம் கீழே வந்து ஆமா போயிட்டு தான் மேல போகணும். அங்க துவரம் பருப்புமா கொஞ்சம் வாங்கிட்டு போகணும். ஞாபகம் என்ன தெரியல. துவரம் பருப்பு கொஞ்சம் வாங்கிட்டு பின்னாடி இருக்கும், கீழே அதை வச்சுட்டு அதுக்கு மேல போகணும். அதுதான் முறை. ஆக்சுவலி அந்த பழனி முருகன் கோயில் வந்து முருகன் ராஜாவா வாழ்ந்திருக்கார், தமிழ்நாட்டோட ஒரு மன்னரா வாழ்ந்திருக்கார். தேவர்கள் குலம் காத்த வேலையா, அந்த பெருநில மன்னர்கள் எல்லாம் இவர் வந்து நிறைய ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாத்திருக்காரு. அவர் வந்து ராஜாவா இருந்து, இப்ப புத்தர் வந்து ராஜாவா இருந்து ஆண்டியானார்ல, அந்த மாதிரி முருகர் வந்து ராஜாவா இருந்து சித்தி பெற்றது, சித்தரா மாறின இடம். ராஜ உடையிலிருந்து ஆண்டி கோலத்துக்கு மாறின இடம் தான் பழனிமலை முருகன் கோயில். அதனாலதான் அவர் அங்க வந்து ராஜ அலங்காரமும் நடக்கும், ஆண்டி அலங்காரமும் இருக்கும். ஏன்னா ஒரு 1000 வருஷம் கழிச்சு வர்றவங்களுக்கு தெரியாம போயிரும்ல, அவர் ராஜாவா இருந்தது, அங்க ஒரு மன்னனா இருந்தது. இப்போ ராமர் வந்து பிறந்ததுன்னு சொல்லி இது பண்றாங்க. ஸோ மண்ணுக்கு ராமர் சொந்தமாச்சு. முருகரை மட்டும் பிறந்தது இந்த நாட்டோட மன்னர்னே சொல்லவே மாட்டேங்கிறாங்க, அவர் கடவுளாக்குறாங்க. அப்ப அவர் இந்த மண்ணுக்கு சொந்தம் இல்லாம ஆயிரும்ல. இங்க வாழ்ந்தன்னா தான் மண்ணுக்கு நம்ம சொந்தம். இப்ப ராமர் வாழ்ந்தாரு, அவரோட வாழ்ந்த பூமி வாழ்ந்த இடம், அவருக்கு அந்த நிலம் சொந்தமா இருக்கு, அப்புறம் கடவுளாக்குறாங்க. இவரை வந்து வாழ்ந்தாரு, வாழ்ந்த மன்னர், இந்த வாழ்ந்த இடம், இந்த மண் அவருக்கு சொந்தம்னு வச்சுட்டு கடவுளா நம்ம வணங்கினாதான், குலதெய்வமா வணங்கினாதான் அவருக்கு இந்த மண்ணு சொந்தமா இருக்கும். ஏனோ அவரை மட்டும் இங்க வாழ்ந்தான்னு சொல்லாம வானத்துல இருந்து பறந்து வந்தார், மாம்பழத்தை கோச்சிட்டு வந்தார், மயில் சேவல் எல்லாம் அவரை பார்த்தா தோகை விரிச்சு ஆடி அவரோட அன்புக்கு மயங்கி வந்த விலங்குகள் நிறைய சித்தரிக்கப்படுறாங்களா. அவர் இங்க வாழ்ந்த மன்னர், தமிழ் குலத்தோடு
இப்ப குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு பழனி முருகனை குலதெய்வமா வச்சுக்க சொல்றாங்க. ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த தமிழ் குலமே அழிஞ்சிருக்கும். சோ குலத்தை காத்த கந்தன், அது வந்து அவர் சித்தி பெற்ற இடம். அவர் அங்கதான் ஜீவ சமாதி அடைஞ்சார் முருகர். இருக்கிற முருகன் கோயிலே ரொம்ப பவர் அதிகமா, ரொம்ப சக்தி அதிகமா இருக்கிறது பழனியில. ஏன்னா அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம், அவரோட ஆன்மா அங்க இருக்குன்றது. அதே மாதிரி இது வந்து ஆக்சுவலி தைப்பூசத்துக்கு இப்போ லீவ் விட்டாங்க. அதுக்கு கேஸ் போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு நம்ம அண்ணனுக்கு நன்றி சொல்லிடணும், சீமான் அண்ணனுக்கு. அவர் தான் அது கேஸ் போட்டு தைப்பூசம் லீவே, அவர் அங்கே பழனி முருகன் கோயிலுக்கு வேல் கொண்டு போன அப்புறம் தான், அவர் வேல் கொண்டு போன அப்புறம் தான் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சானா. இது அரசியலுக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது, இருந்தாலும் நம்மளோட தமிழ் இதுக்கு பேசுறாங்கல்ல, அதனால அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னொன்று வந்து என்னன்னா, அந்த இந்த பழனி முருகன் கோயில்ல அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச ரகசியம் வந்து அகத்தியருக்கு தெரியும், அவர் சொல்லி போகருக்கு தெரியும். அதனாலதான் போகர், அவர் சொல்லிதான் போகர் வந்து அங்க நவபாஷான சிலை செய்யறாரு. அந்த இடம் அவ்வளவு பவர்ஃபுல்னாலதான் அந்த நவபாஷான சிலைக்கு அங்க பவர் அதிகம், அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்த. அது அந்த ஜீவ சமாதி அடைஞ்ச ரகசியம் தெரிஞ்சதுனாலதான் என் முன்னோர் முருகன் சித்தி பெற்று ஜீவ சமாதி அடைஞ்ச அதே இடத்துல நான் ஜீவ சமாதி அடையணும். போகர் அங்க ஜீவ சமாதி அடைஞ்சார். போகரோட ஜீவ சமாதி அங்க பக்கத்துல இருக்குல்ல. ஆக்சுவலி அது வந்து ஒரு சித்தருடைய இதுதான். அது வந்து முழுக்க முழுக்க முருகன் என்னும் சித்தனுடைய ஜீவ சமாதி அடைஞ்ச இடம். ரொம்ப பவர்ஃபுல். இந்த மாதிரி மாம்பழ கதையோ நாரதர் கதையோ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எதனா இப்போ ஒரு படத்துல வந்துச்சு, நம்ம அதே ரொம்ப வருஷம் நம்புறோம்ல, அதுதான் வரலாறுன்னு நினைக்கிறோம். அது வரலாறே இல்லை ஆக்சுவலி, அது வந்து நிஜமே கிடையாது. இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இது. ஆனா அந்த பவர் முழுக்க தெரிஞ்சவங்க தான் அதை போய் என்ஜாய் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நகரத்தார் ஃபுல்லாமே இங்கிருந்து 1000 வருஷமா காவடி போகும். என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, தெய்வானே இருக்காங்கல்ல நகரத்தார், அவங்க வந்து நகரத்தார் குல ஒரு பெண். அதனாலதான் அவங்க முருகரை ரொம்ப விசேஷமா, முருகரை மாப்பிள்ளை மாதிரி, முருகரை ரொம்ப ஸ்பெஷலா அவங்க ட்ரீட் பண்றது காரணம் வந்து, முருகர் திருமணம் செஞ்சது வந்து முதல் மனைவி வந்து நகரத்தாரோட ஒரு பெண் தான். அதனால இவங்க வந்து அவங்கள ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவாங்க. முருகரை வந்து இவங்க ரொம்ப பக்தியா மருமகனா. அதே மாதிரி சிவனும் வந்து தமிழ் கடவுள் தான். சிவனை வந்து நார்த் இந்தியன் காடுன்றாங்க. நந்தி வந்து ஜல்லிக்கட்டு காளை, ஜல்லிக்கட்டு காளை வந்து தமிழ்நாடு தான், தென்னிந்தியா தான். நீங்க இப்போ நார்த் இந்தியா போனீங்கன்னா அது செம்மறி ஆடு மாதிரி இருக்கும். மாடு வந்து செம்மறி ஆடு மாதிரி இருக்கும், நம்ம மாடு மாதிரி இருக்காது. சிவனோட வாகனம் வந்து செம்மறி மாடு மாதிரி இருக்காது, நம்மளோட தமிழ்நாட்டு மாடுதான். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மாத்திடுறாங்க. பூம்பாறை முருகன் கோயில் போயிருக்கேன். நான் போயிருக்கேன். நான் வந்து நான் கொடைக்கானல் டூர்லாம் போனதே இல்லை. நான் வந்து ஒரே ஒரு தடவை கொடைக்கானல் போகணும்னு வேண்டி என்னோட கணவர் வந்து கொடைக்கானல் என்ன கூட்டின்னு போயிட்டாரு. கொடைக்கானல் நான் போயிட்டு பூம்பாறையில லக்ஸ் கிளாம்ப்னு ஒரு இடத்துல வந்து ரூம் ஸ்டே பண்ணிட்டோம். ஒரு நைட்டு மட்டும் தான் இருந்திருக்கும், நானும் என் கணவர் மட்டும், என்னோட பர்த்டே காண்டி. அப்போ என்னோட கணவர் வந்து நான் சொன்னேன், எனக்கு போகர் கட்டின முருகன் கோயில் இன்னொன்று கொடைக்கானல் இருக்குன்றாங்க, எனக்கு அது போகணும்னு ஆசைன்னு சொன்னேன். உடனே நாங்கள் குறிஞ்சி ஆண்டவர் கோயில்னு மேப் போட்டோம். குறிஞ்சி ஆண்டவர் கோயில் அங்கேருந்து 28 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஈவினிங் இங்கே எல்லாருக்கும் விருந்து கொடுக்கணும், வந்தே ஆகணும் மதுரைக்கு. அதனால வீட்டுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பினார். அப்போ ஒரு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு கோயில் இருந்துச்சு. அப்போ என் கணவர் வந்து இந்த கோயில் போயிட்டு வந்தார். நான் போகர் கட்டின முருகன் கோயிலுக்கு தான் போவேன், இது போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். உடனே சரி பூ வாங்கி தரேன்னு சொன்னார். இந்த கோயில் கொஞ்சம் முன்னாடி பூ வாங்க போகும்போது பார்த்தா கீழே கார் தரங்கிற கீழே வந்து தண்ணி சகதி, என்னால் இறங்க முடியல. கொஞ்சம் ரிவர்ஸ் எடுங்க, இங்கே கால் கீழே வைக்க முடியல. திருப்பி ரிவர்ஸ் தான், திருப்பி கோயில் வாசல். என் வீட்டுக்கார் பிறந்த நாளுக்கு ஒரு கோயில் போகணும், இந்த கோயில் போயிட்டேன், இந்த கோயில் கூட்டு போயிட்டா எப்பயுமே நீ கோயில் தான் கூட்டு போயிட்டேன்ல நீங்க சொல்லிடுவீங்க, நான் போனா அந்த கோயில் தான் போவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரின்னு இவர் வந்து என்ன பண்ணிட்டார், திருப்பி ஃப்ரெண்ட்ல போய் நிப்பாட்ட போறார். ஒருத்தர் கரெக்டாக பைக் இருக்கு, பைக்கை நான் எடுக்கணும் சார், பின்னாடி போங்க. திருப்பியும் ரிவர்ஸ் வரும், வந்தா திருப்பி அந்த முருகன் கோயில். என் வீட்டுக்கார் நான் கண்டிப்பா உன்னை அந்த கோயில் கூட்டு போறேன், இது வெளியே வந்து முருகன் போட்டோ மயில் தான் இருக்கு, இது முருகன் கோயில் மாதிரி தான் இருக்கு, நீ இங்க போயிட்டு வா, நான் உனக்கு கண்டிப்பா அங்க இன்னொரு தடவை கூட்டிட்டு போறேன்ட்டார். சரின்னு இறங்குறேன். அவரு கார் நிப்பாட்டிட்டு சரி வாங்கன்னு போறோம்.
3 தடவை போயிட்டு உள்ள போயிட்டு சாமியை கும்பிடும். அந்த ஐயர் வந்து ரொம்ப கோவமா இருக்காரு, யாராவது டென்ஷன் படுத்திடாமல சிறு சிறுன்னு பேசிட்டு இருக்கா. நாங்க எதுவுமே பேசல. முருகனோட நின்ன சிலை அது வந்து கல் சிலை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. நான் நல்லா ஆத்மார்த்தமா கும்பிட்டுட்டு காத்து அவ்வளோ சூப்பர், ரொம்ப வனாந்திரமான ஒரு இயற்கை சூழலோல சுத்தி காத்து வெட்ட வெளியா இருக்கு. நான் வந்து வெளியே இப்படி வந்தோடனே லெஃப்ட் சைட்ல போகர் போட்டோ இருக்கு. என் கணவர் வந்து போகர் போட்டோ இருக்கு, இதுதான் போகர் கட்டின முருகன் கோயிலா இருக்குமா. நம்ம தான் குறிஞ்சி ஆண்டவர் கோயில பார்த்தோம்ல, அது வந்து 25 கிலோமீட்டர் 27 கிலோமீட்டர் இருந்துச்சுல, இது எப்படி போகர் கட்டின கோயிலா இருக்கும்னு சொல்லுங்க. அவர் எதுக்கு அந்த ஐயர்கிட்ட கேட்கலாங்கிறாரு. அவரே சிறுமூஞ்சா இருக்காரு, எதுக்கு நம்ம போய் பேசணும், வாங்க கிளம்புறாரு. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் திரும்பி போய் இந்த போகர் கட்டின முருகன் கோயில் இங்கேருந்து 28 கிலோமீட்டர் இருக்கு நாங்களே, அதுதானா அப்படின்னு அவர் கேட்டோன்னே அவர் போகர் கட்டின முருகன் கோயிலே நின்றுக்கிட்டு போகர் கட்டின முருகன் கோயில் 28 கிலோமீட்டர் கேட்குறீங்களே, அவர் கூப்பிடாம நீங்க வரணும். பூம்பாரிலே இருப்பாங்க, பல்லாயிரம் பேர் வராம இருப்பாங்க. அவர் ஒண்ணு இன்னைக்கு இங்க கூப்பிட்டுருக்காரு, அவர் கூப்பிடாம நீங்க வந்திருக்க மாட்டோம். எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து அப்படியே ஆக்சுவலி அந்த போகர் கட்டின அந்த குறிஞ்சி ஆண்டவன்றது ஒரு ஃபாரின் லேடி இந்தியா வந்து முருகன் மீது அன்பு இது பண்ணி அவங்க கட்டின கோயிலாம். அது வந்து சாதாரண கோயில், இதுதான் போகர் கட்டின. ஆனா இது வந்து விஷம் முறிக்கப்படாதது, அங்க இருக்கிறது பழனியில் இருக்கிறது விஷம் முறிக்கப்பட்டது. ஸோ அதோட மருந்தெல்லாம் ஆக்சுவலி சாப்பிட்றதுனால அது என்னமோ அந்த சிலைகளை வழிச்சு நிறைய மருந்தா விட்டு கால் ஒல்லியானு ஜெயலலிதா பீரியட்ல அந்த ஒரிஜினல் சிலையை எடுத்து உள்ள வச்சுட்டு இப்ப அதே மாதிரி சிலை செஞ்சு வெளியே வச்சு அதை தான் இப்ப நம்ம வணங்குறோங்கிறாங்க. எவ்வளவு தூரத்துக்கு அதெல்லாம் நிஜம்னு தெரியாது, நம்மளுக்கு அது தெரியல, எனக்கு தெரியாது. இது வந்து நிறைய அப்படி சொல்றாங்க. ஆனா ஒருவேளை பாதுகாப்பா வச்சுதான் வச்சிருக்கட்டும், நல்லது தானே. நம்மளுக்கு நம்மளோட ஐதீகத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கணும், அதை நம்ம இழக்கவும் கூடாது, இருக்கிறதையும் சேவ் பண்ணணும்ல. எதுவோ இல்லைன்னா மக்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க ரொம்ப. ஆக்சுவலி அந்த அந்த ஒரிஜினல் நவபாஷண சிலைக்கு அபிஷேகங்கள் பண்ணக்கூடாதான். அந்த அந்த இது வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் நவபாஷண சிலைக்கு அபிஷேகங்கள் பண்ணக்கூடாதான். அப்படியா எனக்கு தெரியல. அது வந்து ஏதோ மருத்துவ இது இருக்குனால அது தனியா வச்சிருப்பாங்களாம், இது வந்து வேற வச்சிருப்பாங்களாம். பட் வந்து எதுனாலும் பத்திரமா வச்சிருக்கணும், அவ்வளவுதான். கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். இருக்கும், நிச்சயமா இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது காணாமே போயிடும்ல. ஸோ இப்போ நான் வந்து முட்டி வெளியில் ஆரம்பிச்சேன், நீங்க கொஞ்சம் கொஞ்சமே ஆன்மீக பயணம்ல ஆரம்பிச்சு அப்படியே தமிழ்நாட்டுல அறுபடை வீடியோ பறக்க வைக்கிறீங்க. இப்ப அவங்கதான் அது முருகன் இன்னைக்கு பேச வைக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் நீங்க சாமியை பத்தி பேசுறீங்கன்னா நான் கிளினிக்லாம் மறந்து சாமியை பத்தி பேசிட்டே இருப்பேன். இந்த மூட்டு வலிகள் வந்து என்ன ஹோமியோபதி மருந்து ஸ்பெஷல், ஹோமியோபதி மருத்துவ முறை எப்படி சூப்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயசாய் வந்து இப்படி ஒரு மூட்டுக்கு நடுவில் எண்ணெய் பசை இருக்கும். அந்த எண்ணெய் பசை பேரு சைனோவெல் ஃப்ளூயிட். இந்த எண்ணெய் பசை இருக்கிறதுனால இப்போ இரும்பு கேட்டு கிரீஸ் ஊத்துற மாதிரி இதுக்கு இப்படி ஒரு கிரீஸ் இருக்கும். இப்படி இருக்கிற முட்டி இப்படியாக ஆரம்பிக்கும் போது நம்ம கால் நீட்டி மடக்கும் போது நீங்க முட்டியிலலாம் கை வச்சு நரன்னு ஒரு சத்தம் கேட்குதுல, கீழே உட்கார்ந்து எழுந்திரிச்சு அந்த நரன்னு சத்தம் வருது. அந்த நரன்னு சத்தம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த எண்ணெய் பசை ஊறணும். இந்த எண்ணெய் பசை ஹோமியோபதி மருந்துல ஊற வைக்க 90 நாள் ஆகும். அழகா 90 நாள் அந்த எண்ணெய் பசை ஊறி இப்படி இருக்கிற முட்டி இப்படி ஆயிரும். அதனாலதான் நிரந்தரமா வலி சரியாகுது என்கிட்ட மருந்து சாப்பிடும்போது. வலி மாத்திரை சாப்பிட்டா கிட்னி காலி ஆயிடும். வலி மாத்திரைகள் சாப்பிடாம அந்த மூட்டை நிரந்தரமா சரி பண்ண நான் கொடுக்குற இன்னொரு ரொம்ப முக்கியமான மருந்து பேரு ஹெக்லா லாவா. ஹெக்லா லாவா அப்படின்ற மருந்தை இந்த விட்டமின் டி கம்மியா இருக்கு உங்களுக்கு, தேய்மானத்துக்கு, ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு நான் கொடுக்குற முக்கியமான மருந்து. எதுக்காக நீங்க இந்த மருந்து இருக்குன்ற விழிப்புணர்வு தான் தர, நீங்களா செல்ஃப் மெடிகேட் பண்ணக்கூடாது, குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட வாங்கணும். ஏன்னா நான் கொடுக்கறதுல ஒரு மருந்து தான் அது, நான் கொடுக்குற நிறைய மெடிசன் 1 amount. அந்த ஹெக்லா லாவான்றது என்னன்னா, எரிமலை இருக்குல்ல, எரிமலை குழம்பு வெடிச்சு அதோடைய கறி படர்ந்த இடத்துல செடி லாவா, அந்த இடத்துல வந்து செடி கொடிகள்லாம் வளருதா, அந்த இடத்த மேஞ்ச ஆடு மாடுகளோட எலும்புகள் எல்லாமே நொறுங்கி உடைஞ்சி விழுந்திருக்கு, இறந்துருக்கு. ஏன் இப்படி ஆயிருக்குன்னு அதை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த அந்த ஹெக்லா லாவா இருக்கு இல்லையா, எரிமலை, அந்த எரிமலை வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து அந்த எலும்புகள் எல்லாம் வீக் ஆக்கியிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த எரிமலை எடுத்து மருந்தா தயாரிச்சு எலும்பு வீக்கா இருக்க நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது எலும்புகள்லாம் இரும்பு மாதிரி ஆயிருக்கு. நிறைய டைப் ஆஃப் எலும்பு சம்பந்தமான புற்றுநோய்கள்ல இருந்து நிறைய இதுக்கு ஒரு அருமருந்தா இருந்திருக்கு. அப்பதான் வந்து இந்த ஹெக்லா லாவான்றது பெஸ்ட் மருந்து ஃபார் போன்ஸ்.
போன் வீக்னஸ், எல்லா டைப் ஆஃப் போன் growth, எனி டைப் ஆஃப் போன் டைப் ஆஃப் கேன்சர்ஸ், புற்றுநோய்கள் இதுக்குன்னு தெரிஞ்சு அதை ஹெக்லா லேமாவா மருந்தா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் ஹோமியோபதியில இப்ப நாங்க மருந்தா கொடுக்குறோம். ஒன் அமௌங் த மருந்து. நான் கொடுக்குற மருந்துகளை ஒரு மருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி செடிகள், தாவரங்கள், இந்த மாதிரி எரிமலைகள்லேருந்து எடுத்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்கள் எலும்புகள் நிரந்தரமாக பழைய நிலைமைக்கு போகுது. மூட்டு இப்போ வந்துட்டு ஒரு மூட்டை வந்துட்டு என்னோட இயற்கையான எலும்பை நான் மருந்து கொடுத்து குணம் பண்ணுறது ஓகேவா, அதுக்கு பதிலாக அவர் செயற்கையாக ஒன்று வச்சா நிரந்தரமான ஹாப்பியாக இருக்க முடியுமா? மருந்து கொடுத்து அப்போ இயற்கையாக இந்த மூட்டு வலிகள் 80 வயசு 90 வயசுனாலும் முட்டி வலி, முட்டி தேய்மானத்துக்கு வலி மாத்திரப்படாம ஹோமியோ மெடிசன் சாப்பிடலாம். ஹோமியோலுக்கு இன்னொரு முக்கியமான மருந்து வந்து பெலடோனா. பெலடோனா பிளாஸ்டர் தெரியுமா? பெலடோனா பிளாஸ்டர் அதுவே ஹோமியோபதி மருந்து பெலடோனால இருந்து வந்ததுதான். ஓட்ட ஓட்டை இப்ப இந்த இடத்துல ஒரு வீங்கிருச்சு, ஒரு ரத்தம் கட்டிருக்கு, எனி இன்ஃப்ளமேஷன், பெலடோனாவை நீங்க ஒட்டிட்டீங்கன்னா அந்த வீக்கம் வத்தி அந்த இன்ஃப்ளமேஷன் குறையுதுல. அது ஹோமியோபதியில பெலடோனான்றது உள்ளார சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து. அந்த மருந்து சாப்பிடும்போது எனி இன்ஃப்ளமேஷன், எனி பெயின், தீராத தலைவலி, டப்பு டப்பு டப்புன்னு தெரிக்குது, தலை வலிக்குது, எனி வலி, பெலடோனா போட்டால் அந்த வலி குறையும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 6-7 தடவை போட்டிங்கன்னா தலைவலி குறையும். தலைவலி வலி மாத்திரை வாங்கி போட்டு பக்க வலி வர்றதுக்கு இந்த மருந்து போட்டா, டாக்டர்கிட்ட வாங்கி போட்டா செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்காம பக்கத்துல இருக்க டாக்டர், குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட வாங்கணும். அதை வாங்கி போடும் பொழுது அந்த வலி நிரந்தரமா சரியும். அதே மாதிரிதான் இந்த பெலடோனா. இப்ப நாவலா வறட்சியா இருக்கு, ட்ரைனஸ், ஜாயிண்ட் பெயின், பிரயோனியான்னு ஒரு மருந்து இருக்கு. தோல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, புண்ணா வலிக்குது, ஆர்னிக்கா இருக்கு. மசில் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, ஒரு வாக்கிங் போறோம் பயங்கரமா கால் வலிக்குது, அப்ப வந்து ரஸ்டாக்ஸ் போட்டா சரியாகும். சுளுக்கிருச்சு, இப்ப திடீர்னு எட்டி எடுக்க போறேன், சுளுக்கிருச்சு, ரொம்ப வருஷத்துக்கு சுளுக்கு சரியாவே இல்லை, ஹோமியோபதியில பெல்லிஸ்பெர்னு ஒரு மருந்து இருக்கு. அக்கா அவளை கூப்பிட்டீங்களா ஜூனியர் டாக்டர் ஹரணிய? அப்ப அந்த ஹரணிங்க அன்னைக்கு வாக்கிங் போனப்ப கால் வலிச்சிச்சுல, உன்னை 2 மருந்து போட சொன்னேன். என்ன மருந்து? ஆர்னிகா ரஸ்டாக்ஸ். முத என் கூட வாக்கிங் வந்தா, 1 மணி நேரம் நடந்தா, தவழ்ந்துதான் வந்தா கடைசி ரவுண்ட்லாம். அப்ப தூக்கி வந்து இந்த பீஸை வீட்டுல அட்மிட் பண்ணிட்டு இந்த மருந்து நைட்டு 3 தடவை, இது ஆர்னிகா 3 டோஸ், ரஸ்டாக்ஸ் 3 டோஸ் ஆல்டர்னேட் பண்ணி போடு. ஏன்னா முத வாக்கிங் போகும்போது காலெல்லாம் பயங்கரமா வலிச்சிரும், புண்ணா வலிக்கும். ஆர்னிகா ரஸ்டாக்ஸ் போட்டேன். அப்புறம் அடுத்து எப்படி இருந்துச்சு? அடுத்த நாள் பெயின் இல்லை. இன்னைக்கு வாக்கிங்க்கு ரெடியா? ரெடி. உங்களுக்கு புரியுதுங்களா? இவங்க ஜூனியர் டாக்டர் தான், ஆனா இவங்களுக்கே அந்த ஐடியா இருக்காது, இதுதான் போட்டுக்கணும், இதுதான் சரி பண்ண. ஏன்னா ஹோமியோபதி படிச்ச எல்லாரும் இந்த மருந்தெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து குணம் பண்ணி. சுளுக்கிருச்சு, ரொம்ப நாள் சுளுக்கு, இப்ப கழுத்திங்கெல்லாம் சுளுக்கி வீங்கிருச்சு, வலி வலி வலின்னு மாசக்கணக்கில் கஷ்டப்படுறதுக்கு ஒரு ரஸ்டாக்ஸன் பெல்லிஸ்பெரும் 3 டோஸ் போட்டீங்கன்னா அந்த வலி காலையில தெரியாது. காலில் நடக்கும்போது இப்படி சுருக்கிறது, விழுந்துடுறீங்க. அதனாலதான் இப்ப நான் மருந்து கொடுத்தப்பறம் உங்களுக்கு அது நல்லா இருக்கு. உங்க 3 பேருக்கு ஏன் நல்லா இருக்கு, 4 பேருக்குன்னா நான் கொடுத்த மருந்து வந்து எக்ஸாக்டான உங்க நோய்க்கான மருந்து. அவ்வளவு அழகா. அதே மாதிரி இப்போ ஒரு போனுக்குனா, எலும்புக்குனா என்ன மருந்து, ரத்த குழாய்க்குனா இப்ப ரத்தம் கட்டிடுச்சுன்னா ஆர்னிகா, அங்க இருக்கிற சதைகள்னா இது, கால்சியம்னா கல்கேரியா பாஸ். அந்த எலும்புல இருந்து இப்போ என் தலை வந்து ஒரு மண்டை ஓடு, என் மண்டை ஓட்டுக்குள்ள ஒரு கட்டி இருக்கு, என் மண்டை ஓட்டுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், உயிருள்ள நான் கண்டிப்பா உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்திலையும் நான் 100 வயசுக்கு நல்லா இருந்து வாழ்ந்து உங்களோட பிள்ளைகளை கூட வைத்தியம் பார்க்கறேன். சரிங்களா? நான் வயசாகி இப்படி நான் படுத்திருக்கேன், என்னால கண்ணே திறக்கமில்ல கூட முழிச்சு உங்களுக்கு மருந்து எழுதி கொடுத்து உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன். சரிங்களா? ஏதாவது எனக்கு ஒரு சின்னதா தலைக்குள்ள வேண்டா சொல்லாதீங்கன்னு துடிக்கிறான். அன்பின் மிகுதி. உங்களோட அன்புக்கு நான் வந்து ரொம்ப கடவுள் ஆசீர்வாதம், நன்றி. நிச்சயமா நான் வாழ்ந்து உங்க எல்லாரையும் பாத்துக்குவேன். மனசு மாறும், மனித மனசு மாறும், தெய்வ மனசு மாறும், ஒரே நிலையா இருக்கு. மருந்து சொல்லணுமா? அப்ப இந்த மாதிரி தலை இருக்கு, இந்த தலை வந்து ஒரு மண்டை ஓடு, இந்த ஓட்டுக்குள்ள உயிருள்ள ஒரு விஷயம் வளர்றதுதான் ஒரு புற்றுநோய். ஃபார் எக்ஸாம்பிள் வளரக்கூடாது, இந்த தலைக்குள்ள என் பிரெயின் மட்டும் தான் இருக்கணும், மூளை மட்டும் தான் இருக்கணும், வளரக்கூடாது. ஆனா அதுக்கு ஒரு சூப்பர் மருந்து இருக்கு ஹோமியோபதியில. அந்த மருந்து ஒரு சிப்பி இருக்குல்ல, சிப்பி வந்து ஒரு மண்டை ஓடு, சிப்பிக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, வளரக்கூடாது தானே, அது தயாரிக்கிறதா கல்கேரியா கார்பு, அதுல இருந்து தயாரிக்கிற மருந்து பேர்.
அந்த மருந்து வந்து இப்ப சிப்பினா அந்த சிப்பி வந்து கால்சியம் தான். ஆமா. அந்த கால்சியத்துக்குள்ள உயிருள்ள ஒண்ணு வளர்ந்து வர்றதுதான் அந்த அது பேர் என்ன சொல்லணும்டா, ஆயிஸ்டர். ஆயிஸ்டர் அந்த அது தமிழ்ல தான் சிப்பி தானே, கரெக்ட் தானே சொல்றேன். அதுக்குள்ள வந்து ஒரு சதைப்பற்று வளருது, அதுக்கு உயிர் இருக்கு, அதுக்குள்ளதான் முத்தெல்லாம் வருது, சரிங்களா? அப்ப அந்த சிப்பி இருக்குல்ல, அந்த உயிர் எடுத்த அதை அரைச்சு அதுல இருந்து தயாரிச்ச மருந்த உள்ளார சாப்பிடும் போது இந்த மண்டை ஓட்டுக்குள்ள வளரக்கூடிய உயிரை அது காலி பண்ணுமா பண்ணாதா? பண்ணிடுவோம். இப்படிதான் நான் படிச்சு ஹோமியோபதியை புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து நீங்க புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கேன்சர் ஒரு வார்த்தை ஒரு புக்ல இருக்கும், மிச்ச வார்த்தையில புக்ல இருக்காது. ஆனா எந்த மாதிரி கேன்சர் கொடுக்கணும்ன்ற ஆராய்ச்சி தான் நான் பண்றேன். எப்படிப்பட்ட கேன்சருக்கு அது கொடுக்கணும், எப்படி கொடுத்தா அது வேலை பார்க்கும், என்ன மாதிரி அதை பயன்படுத்தணும். ஹோமியோபதி மருந்துல புக்ல இருக்க லிட்ரேச்சர் ஒண்ணு, படிக்கிறது ஒண்ணு, அதை மட்டும் படிச்சு அது அப்ளிகேஷன் வேற. ஏன் நான் சூப்பர், ஏன் எல்லா ஹோமியோபதி மருத்துவர்ல நான் ஒரு தனித்து இருக்கேன், எதனால வந்து நான் ரொம்ப யூனிக்கா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மருந்து எப்படி வருது, அது கடவுள் எப்படி படைச்சாரு. ஒரு சிப்பி அந்த என்னோட போன் என்னோட சார்ஜர் எடுத்துட்டு உள்ள சார்ஜர் இருக்குடா, சார்ஜர் கேளு. இப்போ ஒரு சிப்பி இருக்கு, இந்த சிப்பிக்குள்ள இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஓடுதான், அந்த ஓட்டுக்குள்ள ஒரு உயிர் வளருது, சதமா இருக்கு. அதெல்லாம் ஃபாரின்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. அது ஆண்களுக்கு விந்து உயிரணுக்கள் கூடுதுன்னு சொல்லி அதில் நிறைய ஜிங்க் செலினியம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் இப்போ மால்டீவ்ஸ்லாம் நாங்கள் போனப்போ அவ்வளோ சமைச்சு கொட்டி வைக்கிறாங்க. டேஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஹெல்த்தின்னு சாப்பிட்றாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு பிஸ்பிஸ் இருக்கணுமா, அதில் வந்து ஒரு பிஸ்பிஸ் தன்மை இருக்கும்ல. தெரியலம்மா, நான் சாப்பிட்டு பார்த்ததுனா எனக்கு நாங்கள் சாப்பிட்டதில்லை. சரி, இப்ப இது வந்துட்டு ஒரு விஷயம். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த சிப்பிக்குள்ள இருக்கிறதுல இருந்து இந்த மருந்து எடுக்கிறீங்க. அந்த மருந்தை வந்து அந்த மருந்தை வந்து பண்ணி மண்டை ஓடு வந்து ஒரு சிப்பி மாதிரி தான், அது வந்து ஒரு கவரிங் தான். அதுக்குள்ள ஒரு உயிர் வளருதுன்னா இந்த இதுல இருந்து கொடுக்குற மருந்து கொடுத்தா அது கேட்கணும். நிறைய புற்றுநோய்கள், தலையில வர புற்றுநோய்களுக்கு அந்த மருந்து கொடுக்கும் பொழுது கேன்சர் அவ்வளோ அழகா கண்ட்ரோல் ஆகி அப்படி ஒரு கட்டி இல்லைன்னா வருது. அப்போ அதுலேயே இதை கண்டுபிடிங்க. இப்போ நான் இன்னொன்று இது காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இது ஒரு குட்டி பையன். இப்போ இவன் என்ன சவுண்டு கொடுக்குறான்னு பாருங்க. இந்த பையன் இங்க பாருங்க, இப்போ சவுண்ட் இவன் கொடுக்குறான், தெரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு இந்த சத்தம் புரிஞ்சுச்சா? ஒரே நிமிஷம். இப்ப இந்த சத்தத்தை நீ இதுக்கு முன்னாடி எங்கேயும் கேட்டிருக்கேன், உனக்கு காமிச்சிருக்கேனா? காமிச்சிட்டேன், அப்ப நீ சொல்லக்கூடாது, உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த சத்தத்தை இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயா கேட்டிருக்கீங்களா? இந்த பையன் கொடுக்குற சத்தத்தை இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படவே இல்லையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப இந்த சவுண்ட் உங்களுக்கு தெரியலங்கிறீங்க. இதுக்கு மேலே இது கேள்வியும் படலை. ஓகே, இது வந்து ராட்டில் ஸ்னேக்னு ஒரு வகையான பாம்பு. கோப்ரா மாதிரி இல்லம்மா, இது பேர் வந்து இது பாலைவனத்துல வரக்கூடிய ராட்டில் ஸ்னேக். மண்ணுக்குள்ளேயே இருக்கும் கரை. இப்ப நீங்க வந்து இப்ப இந்த சவுண்ட் புரியுதா உங்களுக்கு? இந்த சவுண்ட் கேட்டீங்களா? இப்ப இப்ப இந்த பையனுக்கு இருக்கிற ஒரு தலையில இருக்கிற ஒரு நோய்க்கு இந்த மருந்து கொடுத்து நான் குணம் பண்ணிட்டேன். இந்த ராட்டில் ஸ்னேக்ல இருந்து தயாரிக்கிற மருந்து தான் குரோட்டலஸ் ஹாரிடஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹோமியோபதி மருந்து. ஏன் நான் சூப்பர், ஏன் வந்து நான் இது ரொம்ப யூனிக்கா பண்றேன்னா, நீங்க சொல்லல போகரை நான் ரொம்ப இது பண்றேன். போகர் இது பண்ணி ஒவ்வொரு நோயும் அவ்வளோ சிரத்தை எடுத்து மெனக்கட்டு அவ்வளோ கவனத்தோடு பார்த்து அது குணம் பண்றேன். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப இந்த பையனுக்கு தலையில ஒரு பிரச்சனை, இவனுக்கு தலையில ஒரு பிரச்சனை, இவன் சேட்டை பண்ணும்போது இப்படி விளையாடிட்டு இருக்கான். ஒரு சவுண்ட் சும்மா கொடுத்துட்டு விளையாடுறான். இப்ப இந்த சவுண்ட் இருக்கிறதுக்கு
அதுதான் இவ கூட நேற்று சொல்லிக்கிட்டு தான் மேம் நீங்க ஒரு ஜீனியஸ் மேம் போன்ல முந்தா நேற்று கண்டுபிடிக்கணும்ல நீங்க படிச்சது நான் விட்டாலும் நீங்க 9வது படிச்சீங்களா? அவன் அறிவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஃபர்ஸ்ட் மார்க்குக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஃபர்ஸ்ட் மார்க் நான் எடுத்ததே இல்லை இது வரைக்கும் என் வாழ்க்கையில. ஆமா, நான் வந்து எப்பயுமே ஆரம்பத்துல இருந்தே ஒரு விஷயத்த புரிஞ்சுதான் படிப்பேன். அதோடைய காஸ்ட் கண்டுபிடிச்சதான் என்னால் பண்ண முடியும். அப்புறம் இப்ப இந்த பையனுக்கு ஒரு பிரெயின்ல ஒரு இஷ்யூ இருக்கு. இப்ப என் கன்சல்டேஷன் ரூம்ல நான் கொஞ்ச நேரம் அவனை விட்டுருங்க, அவன் பாட்டு தனியா விளையாடிட்டு இருக்கட்டும். அவனுக்கு வந்து பயங்கரமா தலையில ஒரு பிரச்சனை, எங்கேயுமே கியூர் பண்ண முடியல, எல்லா டாக்டர்ட்டையும் போயிட்டாங்க, உலகம் முழுக்க போயிட்டாங்க. இப்ப நல்லா இருக்கான். இல்ல சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகும், முடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் பொழுது இதை நான் வந்து ரகசியமா நின்று அவனை ரெக்கார்ட் பண்றேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு எதில் இருக்கு, பாம்புல இருக்கா மருந்து, நாயில இருக்கா, தாவரத்துல இருக்கா, விலங்குகள்ல இருக்கான்னு தேடும் போது ராட்டில் ஸ்னேக் இதே மாதிரி சவுண்ட் மேக் பண்ணுது. அந்த ராட்டில் ஸ்னேக் உடைய விஷத்துல இருந்து தயாரிச்ச மருந்து தான் ஹோமியோபதி மருந்து கிராட்டிலஸ் ஹாரிடஸ். அந்த மருந்து இவனுக்கு கொடுக்கும்போது முழுமையா குணமாயி இப்போ அவன் தலையில எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கான். ஆனா இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்குதான் அது காமிக்கணும்னு இருக்கு போல. பிள்ளை நல்லா இருக்கான். சோ இது வந்து அவ்வளவு ஒரு டாக்டர் ஆஃப் சிக்னேச்சர்னு சொல்லுவோம் ஹோமியோபதியில. அவார்டு நீங்கெல்லாம் கொடுக்கறதா அவார்டு, நீங்கெல்லாம் அது வந்துட்டு கடவுள் கொடுக்கிற அங்கீகாரமும் மனுஷன் கொடுக்கறது தான். இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு இதுக்கும் நான் பண்ற எஃபர்ட்டு, அந்த ரிசர்ச், அந்த கியூர் முழுமையா குணமடைகிறதுக்கு நான் பண்ற இதை வந்து எல்லாரும் அந்த எஃபர்ட் போடுறது இல்லை, சும்மா என்ன வேணா சொல்லலாம். ஆனா ஒவ்வொன்றும் என்னுடைய தூங்காத 15-18 வருஷம் எவ்வளவு தூக்கமின்மையா ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் உட்காந்து ரெஃபர் பண்ணி படிச்சு ஒவ்வொன்றையும் ரிசர்ச் பண்ணி அதை முழுமையா கண்டுபிடிச்சி குணம் பண்றது. எப்படி அவங்க கால் 1 மாசத்துல கருப்பு மாறுது, அப்புறம் எப்படி அந்த கால் வீக்கம் வத்துது. என்னை பாக்குறதுக்கு முன்னாடி வீங்கி இருந்துச்சா, இவ்வளவு இருந்துச்சா, கால் எடுக்க வேண்டியிருக்குன்ட்டாங்களா. என்னை பார்க்கணும்னு நினைச்ச உடனே அந்த வீக்கம் டக்குன்னு வத்திருச்சான். இந்த அன்னைக்கு அந்த அம்மா அப்படிதான் சொன்னாங்க, நீ இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால உன்னை டாக்டர்னு விட்டுருக்கோமா, வெளியே வந்து நீ பெரிய சாமியாடிங்கிறாங்க எல்லாரும். என்னை விட்டா என்னை வந்து சாமியார் வைக்கிறாங்க போல, என்னது நீ சொல்றதெல்லாம் இதாகுதுன்னு. அது வந்து நம்ம எண்ணங்களும் நம்மளோட ஆன்மாவும் ரொம்ப சுத்தமாகவும் முழுமையா கடவுளுக்கு நம்மளை கொடுக்கும் போது எல்லா அதிசயங்கள் அற்புதங்கள் லைஃப்ல நடக்கும். ஐ ட்ரஸ்ட் இன் காட் அண்ட் ஐ ட்ரஸ்ட் இன் நேச்சர். பிரபஞ்ச சக்தியை நான் ரொம்ப நம்புறேன். அண்ட் அது என் ஹஸ்பண்ட் சொல்வார், உன்கிட்ட மருந்து வாங்கணும், உன்கிட்ட மருந்து சாப்பிடணும் நினைச்சோன்னே வர முடியாது, அவங்களுக்கு கியூர் ஆகணும்னு கடவுள் தலையில எழுதியிருந்தா தானே வர முடியும். அது அது வந்துட்டு இருக்கணும்ல, அப்பதான் அது வர முடியும். ஆமா, அவர் ஹோமியோபதி என் கணவர் வந்து இப்ப கிளினிக் பாக்குறது இல்ல. அவர் கிளினிக் பாத்துட்டு இருக்கும் போது தம்பி இல்லையா அப்படின்னு வாசலோட வந்து பார்த்து திரும்பி போனவங்களா இருக்காங்க. தம்பி அவ்வளவு நல்லா பாப்பாரு, என்னை விட ரொம்ப பாசமா இருப்பாரு. என்ன அவர் வந்துட்டு ரொம்ப அன்பா, ரொம்ப கவனமா, ரொம்ப சூப்பரா பார்ப்பாரு. ஒரு பேஷண்ட்டுக்கே 1 மணி நேரம் ஆக்கிடுவாரு. ஆனா சித்ராக்கு நெஞ்சலி வந்துடும். ஒரு பேஷண்ட் உள்ள வந்துட்டா சார்ட் இருந்து வெளியே வர 1 மணி நேரம் ஆகும். மொத்த கதையெல்லாம் கேட்டு நிறைய தடவை பேஷண்ட்டோட சேர்ந்து அவரும் கண் கலங்கி அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அரிசி பருப்புலாம் வாங்கி கொடுத்து பஸ் காசுலாம் கொடுத்து போய் ஏத்திலாம் விட்டுருவாரு. ரொம்ப இறக்க சுபாவம் அவர் வந்து. இதுக்கு சொன்னாங்க 5 வருஷமா சொன்னாங்கம்மா, நான் இவங்கள்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் பயன்படுத்திட்டேன், இவங்க நம்பி கூட்டு இவங்க பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் நான் தானே சொல்லணும், அவனுக்கு கூட்டிட்டு போனேன் ஆன்ட்டு. ஐயோ நான் பயந்து பிள்ளையார் போட்டுட்டு, ஐயா எல்லாரும் நல்லா இருக்கணும், அம்மா பேர் விளையணும், நான் 4 பேர்ட்ட சொன்னேன். கடவுள் ஒரு கொடுக்க நினைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை மனுஷங்களால் தடுக்க முடியாது. கடவுள் நம்மளை உயர்த்தணும், தலையாக்கணும், ராஜாவாக்கணும், சிம்மாசனம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அது மனுஷங்களால எதுவுமே பண்ண முடியாது, அது வாய்க்காம தான் போகும். அது மீறி பண்ற மனுஷங்க வந்து தேவையில்லாம இப்ப மார்க்கண்டேயன் போய் சிவனை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. யமன் மாதிரி ஒரு மனுஷன் வந்து பாச வேலையை போட்டு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது யமனுக்கே
ஆமா கேடா போகுது. அந்த மாதிரி கடவுளை கெட்டியமா கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற எனக்கு ஒரு தீங்கு விளைவிக்கணும்னு வந்து பண்றவங்க அவங்க அந்த பாவத்தை சாமியோட கோபத்தையும் அதிகமா வாங்கிட்டு போறாங்க. அது அவங்களோட பிரச்சனை, அதெல்லாம் நம்ம விட்டுறணும். ஸோ நம்ம இப்ப எல்லாருமே சந்தோஷமா ஹாப்பியா இந்த நாள்ல முருகனுக்கு அரோகரா சொல்லி முருகனை ஆரம்பிச்சு இங்க போகர்ல வந்து வைத்தியத்துல முடிச்சிருக்கோம். அதனாலதான் அந்த போகர் பிடிச்சதால நம்ம டாக்டர் ஆயிட்டு இதெல்லாம் பண்றேனான்னு தெரியல. நான் போய் சொல்லுவேன் டாக்டர் அம்மா மாதிரி இருக்கு நம்ம அக்கா தான் பேசுறாங்க. நாங்களா பேசிக்கிட்டோம். டாக்டர்ன்றது நான் படிச்ச பட்டம் மட்டும்தான்மா. நானும் மனுஷிதான். மனசு எங்களுக்கு தெய்வம் தான்மா, எங்களுக்கு தெய்வம் தான். உங்களை நம்பிதான் நாங்க வரோம். அம்மா மாதிரி பழகிடுவோம். பழகிடுவா, நான் சொல்லி கொடுத்துருவேன். இப்பதான் வந்திருக்கா, கொஞ்ச நாள் ஆகணும். அன்பை பேசுனா சொல்லி எப்படி பேசுறாங்க பாரு. நாங்க 4 பேரும் பேசணும். டாக்டர் மாதிரி தெரியுது, பக்கத்து வீட்டு நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி இருக்குது அந்த அம்மா. அப்படிதான் சொல்றோம் நம்ம போய். அந்த அம்மா நமக்கு நான் நம்ம மாதிரியே பேசுறேன். என்னை ரெக்கமெண்ட் பண்ண ஃப்ரெண்டுகிட்டயே சொல்லிட்டேன் அவங்களுக்கு. டாக்டர் சரி நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கு. சூப்பர், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்க அன்புக்கு நன்றி. நிச்சயமா இந்த மருந்துகளை எடுத்து நீங்க பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். லவ் யூ ஆல். நாங்க எல்லாம் வந்துட்டு வந்துருவாங்க.